Hi all, Rek Academy 16 days basic to advanced course la another dedicated day for airbrush. இந்த airbrush என்ற டாபிக்கே ரொம்ப ஹைப்பானதில்ல பிகாஸ் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எப்படி airbrush மிஷின் ஹேண்டில் பண்ணணும், airbrush மேக்கப்னா என்ன அப்படின்னு கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம அகாடமியில் அதை பற்றி இன் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். airbrush மிஷின்ஸ் என்னென்ன மாதிரி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, அதுக்கு எந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் அதை எப்படி அவங்க வந்து ப்ராப்பராக அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு எல்லா சின்ன சின்ன விஷயமும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன் டீட்டெயிலாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம். லைக் அந்த மிஷின் எப்படி ஹோல்ட் பண்ணுறோன்றதுலேருந்து ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் இதில் வெரி இம்பார்ட்டண்ட். இது மட்டும் இல்லாமல் எங்கள் மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வந்து நாங்கள் லைவாக டெமோவில் காட்டுவோம். அது எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி மேக்கப் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் ஏர்ப்ரஷ் மிஷின் வந்து எப்படி அதில் ஹேண்டில் பண்ணணும் அண்ட் அந்த மேக்கப்போட அவுட்புட் எப்படி இருக்கும், அதோட ஃபார்முலேஷன் எல்லாத்தையுமே நாங்கள் அந்த டெமோலே இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ தட் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லைவாக அதோட ரிசல்ட்டை பார்ப்பாங்க. இதுக்கப்புறமா அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் செஷனும் இருக்கும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏர்ப்ரஷ்க்கு கூட ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்ததுன்னா நம்ம ரேக் அகாடமியில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ மேம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பக்கத்துலேயுமே நின்று அந்த மிஷின் எப்படி ஹோல்ட் பண்ணணும், எப்படி வந்து ஈவனாக அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் அகாடமியில் நீங்களும் ட்ரெயின் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் என்ரோல் பண்ணிக்கோங்க.